குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவிகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 29 சுக்கிரன் இப்போ இருக்கிற மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு மூவ் ஆக போகிறார். பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார். மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார். உச்சத்திலிருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார். இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறார். தன்னுடைய இடத்துக்கு, தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்களெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு. சுக்கிரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை, புது சட்டை, பளபளன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது. கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். வியாபாரத்திலே நிதி, வணிகம், பொருளாதாரம் அப்படின்னு பேசினா சுக்கிரன் வேணும். மனசில் சந்தோஷம், களிப்பு, உறவு, இனிமை இதெல்லாம் வேணும்னா சுக்கிரன் வேணும். இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா வேணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு பார்ப்போம். பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம். அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் சுக்கிரன் நல்லாயிருக்கும். தோற்றத்திலே அழகு, கவர்ச்சி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சுக்கிரன் கெட்டுப்பிட்டான்னு வச்சுக்கோமே, திருமண வாழ்க்கை கெட்டுப்படும். காதல் உறவு, பிணக்கங்கள் வருவதில்ல, விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு பார்த்துக்க மாட்டாங்க, மனஸ்தாபங்கள் சுக்கிரன் கெட்டதுனால வரும். பொருளாதாரத்திலே பெரிய விதத்திலே சரிவு, இழப்பு, ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி, உடம்பே முடியல, ஒய்ஃபு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பு போன்ற விஷயங்கள், இந்த நிலைமையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பெண்களுக்கு இந்த மாத ரொட்டீன்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது, நோய்களாக மாறுவது. சிறுநீரகத்திலே பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம்ஸ், யூட்ரல் ரிமூவர்ஸ், மன அழுத்தம், மன வெளிப்பாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலைங்க சார், ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது, மன குழப்பமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணக்கூடிய விஷயம். எதையுமே அதிகமான ஈடுபாடு, காமமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதிகமாக ஈடுபடுறது. இதனால் வரக்கூடிய விஷயங்கள். இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க. எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க. அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் குரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். கண்ட்ரோலுக்கு மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா? குரு சொன்னதை கேட்பாங்க, குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும். அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும், வேறு வழி கிடையாது. குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில். மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார், வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார். தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு. ஆனாலும் வாமனராக வந்தவர் என்ன செய்கிறார், தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார். எப்படி நம்ம ஆனந்த சேனரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார், அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார், கண்ணை கொடுத்துட்றார் பாவம். அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார். அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அது இண்டிகேட் பண்ணும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், ஓஹோ நம்ம போயிட்டுருக்கிற பாதை தப்பாக இருக்குது, சரியாக போகணுன்னு. இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை ஆட்சியில் அமரும் போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும். தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ, அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கிரன். அதனால தான் அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர், சுக்கிரவாரம்னு பேர், வெள்ளிக்கிழமைன்னு அதனால தான் பேர் வச்சாங்க. வெள்ளி நகைகள் வாங்கிறது, வெள்ளி ரோகிணி அப்படிங்கூடைய அந்த நாளில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோகிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. கலைகள், இசை, பாடுதல்லாம் இந்த சுக்கிரனுடைய ஆற்றனால் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள்.
நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்களெல்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடல்களெல்லாம் இதுக்கு தான் ரீசன். அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் இந்த சுக்கிரனுடைய பரிகாரத்துக்கான தானியம். இவரை தானம் செய்வதனாலும் சுக்கிரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சுக்கிரனை வணங்கணும்னா தாயாரை வணங்கணும், அம்பிகையை வணங்கணும், காளியை வணங்கணும். நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, துர்கா தேவி, இந்த 3 பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உள்ள தேவதைகளெல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கிரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது. அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும். பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெருகும். அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம். ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம். ஆசை அறைவு அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம். ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கிரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சுக்கிரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாய் வைத்திருப்பார், சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார், செவ்வாயை சமமாக வச்சிருப்பார், புதனை ஃப்ரெண்டாக வச்சிருப்பார், குருவை இன்னொரு குருவானதால் பகையாக பார்ப்பார், தன்னை தானே ஆட்சியாய் அமைத்து கொள்வார். சுக்கிரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு, ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்ற இடம் அது. அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா, வெற்றியை தருமா, பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ராசியும் எப்படி சுக்கிரன் பலனாக மாறுகிறார்ன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்வோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் துளாராசி அன்பர்களே. எடை போட்டு எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக தூக்கி எல்லாத்தையும் ஓர வச்சு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு பிரித்து, என்ன செயலெல்லாம் நம்ம நல்லது செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரித்து வச்சு, கெட்டது எது நல்லதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அன்னப்பட்சி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய தன்மையை பிரித்து கொண்டு அதன் மூலிமா வாழ்க்கையில் சுபிட்சத்தையும் வெற்றியையும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்களில் நல்ல பேர் அந்த நிதித்துறை அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயுமே ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க. பொருளாதாரத்துலையும் நல்லா பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு, நீதித்துறையிலையும் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பிரித்து தான் எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுறீங்க. நண்பனை பகவனை பிரித்து வைத்ததுனால உங்களுக்கு நண்பனும் தெரியும் பகைவனும் தெரியும். கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. யார்கிட்ட வேலை வாங்கணும், யார்கிட்ட வேலை வாங்கணும், இதை நளினங்களெல்லாம் கற்றுக் கொடுக்குறது சுக்கிரன். அது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிரன். நார்மலாக உங்கள் ராசிக்குள்ளே மூலத்திரிகோணம்னு சொல்லி ஆட்சி பெற்று விடுவார். அப்படிப்பட்டவர் இப்போ ரிஷபராசியிலே ஆட்சி. ரிஷபராசியிலே சுக்கிரன் ஆட்சியாக வருவது, உங்கள் 2ஆம் இடமான விருச்சிக ராசியை தன் பார்வையாக பார்ப்பது, உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 8ஆம் இடம்னா மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா ஐயோ சாமி 8ல் உட்காந்துருக்கிறாரு அப்படி மறைவிடம் ஊனும். ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தா நல்லது. 8ல் சுக்கிரன் நல்லதை கொடுப்பார், நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டாம். சுக்கிரன் 8ல் உட்காந்தா பயம் இல்லை. குடும்பத்தை வேறு பார்க்குறார். குடும்ப பேரில் ஒரு அஃபெக்ஷன் வரும், பிரியம், சந்தோஷம், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரியம் வந்துடும். உனக்கு பார்த்தினியா, நீ பார்த்தினியா, அது பற்றியா, இது பற்றியான்னு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு எல்லாரையும் படுத்தி எடுத்து எல்லாரையும் வச்சு எல்லாரையும் பண்ணி வச்சு, கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அப்பா தாத்தா எல்லாரையும் விசாரிச்சுட்டே வரும். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வாசல் காலில் அப்படி எல்லாருக்கும் அப்படி பிரியமாக எல்லாரோடையும் பழகிறது.
நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் அப்படி இருக்கேன், இப்படி உட்காந்துருக்கேன், அப்படி உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் போய் பேசி 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 அப்படி வருது. வாக்கு தனம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த பார்க்கக்கூடிய சுக்கிரனுடைய எஃபெக்ட் இது, அப்படி கொடுப்பார். அதே மாதிரி கலத்தத்தோட நல்ல உடல் சுகம் அப்படிங்கிற அந்த பிரியம் கொண்ட சுகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இணக்கமான சூழ்நிலை, நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோவியலாக ஒருத்தருக்கொருத்தர் அந்த பேசி அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த சுகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, நோய் குறைந்து மன ஆறுதல் பெற்று நல்ல திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இந்த சுக்கிரன் உங்களுக்கு தன்னுடைய ஆட்சி பீடத்திலிருந்து கொடுப்பார். உங்களுக்கு சூரிய பகவான் அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே உட்காரக்கூடிய ஒரு கிரகம். அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது நீச்சமானாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா? இப்போ அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உடைய பயணம் உங்களுக்கு சில டிஸ்டர்பன்சஸை கொடுக்கும், சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கும், சின்ன பொருளாதார பின்னடைவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு, மனதிலே சிறிதளவு அமைதி குறைவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும். அது விஷயமாக குடும்பத்திலையும் கொஞ்சம் காட்டுவீங்க, நான் இப்போ எப்படி இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் அதட்டி வச்சுருவீங்க. மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிரனின் கார்த்திகை நட்சத்திர பிரவேசம் 2, 3, 4 அப்படிங்கிற இந்த பிரவேசத்தில் இருக்கும்போது நடக்கும். சந்திரனுக்குள்ளே வந்துட்டார், சந்திரன் உச்சத்தில் போகிறார். அவருடைய பார்வையினாலே உங்கள் ராசிக்குள்ளே இருந்து 2ஆம் இடத்துல சந்திரன் உள்ளே வந்தால் நீச்சம். ஆனால் அவர் தன்னுடைய இடத்துலேருந்து அங்கேருந்து பார்க்குறார், 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் புதிய கருத்துக்கள் உருவாவதற்கான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் சொன்னதுக்கு மாற்று கருத்து இல்லை, புதுசாக இன்னொரு ஆல்டர்னேட் அப்படின்னு வந்து நிற்கும். ஆல்டர்னேட்டு கூட அட்ஜஸ்டண்ட்டாக வரும். நீ சொன்னிய அந்த ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதற்காக, திறமையை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு இன்னொரு கோட்பாடு, ஆமாம் கரெக்டு அப்படின்னு முன்மொழிதல் வழிமொழிதல், அந்த மாதிரி வழிமொழிதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் என்ற மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்குள்ளார போகும்போது நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அப்போ சுக்கிரனுடைய அந்த பீரியட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பெனிஃபிட். அப்போது உங்களுக்கு நீங்கள் சொன்னதை அங்கே நடக்கும், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே நடக்கும், அப்படிலாம் நடக்கும். அப்போல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் என் குடும்பம் அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மனதிலே சந்தோஷப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் அங்கே இருக்கும். அதனால் அது உங்களை நல்ல மேன்மேலும் இன்னும் யோசிக்க வைக்க, இன்னும் செய்ய வைக்கும். எதில்? இயல், இசை, நாடகம் என்ற முத்துறையிலும் உங்களுடைய பரிமாணங்களை உங்கள் குடும்ப மூலமாகவும் உங்கள் எண்ணத்தின் மூலியமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை மறைமுகமாகவும் பெற்றுத்தரும். சிலெல்லாம் டைரக்டர்னு இருப்பார், டைரக்டர் பின்னாடி உட்காந்துருப்பார், ஆட்டு வைக்கிறது முன்னாடி இருக்கிறவங்கள ஆக்ட் பண்ண சொல்லிவிட்டு கேமராவையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஸ்கிரிப்டையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, ஆக்ஷனையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் டைரக்டர் வெளியில் தெரிகிறாரா? அவருடைய ப்ரொடக்ஷன் மூலிமா தெரியும், ப்ராடக்ட் மூலிமா தெரியும் இல்லைங்களா? அப்படி உங்கள் ப்ராடக்ட் மூலிமா வெளியில் காட்டுவீங்க. அப்போ குடும்பத்து நபர்களை பின்னிருந்து தள்ளி வெளியில் அப்படி கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. குடும்பத்து நபர்களை மட்டுமா காட்டுவீங்க, வெளியில் இருக்கிற ஆட்களையும் அப்படி தான். சார் பின்னாடி இருந்து பேக்கப், சார் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு பேக்கப் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்புறமா பேக்கப் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ சரியா? அப்படி உங்களை கலைத்துறையிலே நல்ல விஷயங்கள் மாற்றுவது போல் பொருளாதாரத்திலும் அவர்களுக்கான அந்த சப்போர்ட், பேக்கிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி இருந்தே அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களை முன்னேற்றுவதிலே முயற்சி செய்வீர்கள். இப்படிலாம் பண்ணால் என்ன வரும்? சம்டைம்ஸ் நல்லது நடக்கும், சில நேரத்தில் ஏமாற்றிட்டு விடுவான், மோசடியும் நடக்கும். அதனால் யாருக்கு செய்யணும்னு நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் லைன் அப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை மட்டும் டியூன் பண்ணிக்கோங்க.
கவர்ச்சி தோற்றத்தினால் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இவன் கவர்ச்சி ரொம்ப இருக்கா அதனால் நிறுத்திடுன்னு அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிடுங்க. இவெல்லாம் நேர்மையாக இருக்கிறான், ஆடம்பரம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னா எடுத்துக்கிடுங்க. தோற்றத்தின் பொலிவினால் வரக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இதுதான் சுக்கிரனை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம கண்ணு நம்மளை ஏமாற்றிடுவோம் இல்லையா. உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டா நமக்கு சரியாக போடும். வெள்ளை நிற உணவுகள் அப்படிங்கக்கூடிய சர்க்கரை, அரிசி போன்றவற்றை தானம் செய்வது சுக்கிரனுக்கு பரிகாரமாக அமைகிறது. சுக்கிரனை பரிகாரமாக பொறுத்தவரை இப்படி பண்ணணும். அதே போல் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்கே நரசிம்மன் லக்ஷ்மி நரசிம்மனாக உட்காரும்போது அந்த லக்ஷ்மி தாயாரை வணங்குவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான பலன் கிடைக்கும். அது சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போது இந்த லக்ஷ்மி நரசிம்மனை வணங்குவதோ, வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மனை வணங்குவதோ ரிண விமோச்சனமாக மாறும். அதாவது ரிணம்னா என்னது? கடன் இல்லாத வாழ்க்கை, நோயற்ற தன்மை மற்றும் எதிரிகள் விட்டு உங்களை ஒழித்து விடார். இப்படி உங்களுக்கு ரிண விமோச்சனம் பண்ணி கொடுத்துருவார். அப்படின்னால இதை பண்ணுங்க, நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.